காங்கிரஸுக்கு மட்டும்தான் 4-5% வாக்குகள் இருக்கின்றன. இது போன வாட்டி நடந்த தரவுகளுடையதை உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பிஜேபி சார்பாக நின்று நம்ம எடுத்த வாக்குகள் சதவீதம் 18%. ஏடிஎம்கே சார்பாக அவர்கள் தனித்து நின்று 2024 நடந்த வாக்குகள் சதவீதம் 22%. நேரடியாக 41-42% நம்ம இன்பாண்டா ஸ்ட்ராங்கான கூட்டணியா இன்றைக்கு வாக்கு சதவீதம் நம்மிடம் இருக்கிறது. ஒரு கூட்டணி வெற்றி பெறதுக்கு 35% ஓட்டு சதவீதம் இருந்தாலே வெற்றி பெறலாம். 35% மேலேயே ஒரு 8% நமக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கு. கூட்டணியில் நிறைய கட்சிகள் இருக்கணும்ன்றது கண்டென்ட் கிடையாது. எந்தெந்த கூட்டணிக்கான வாக்கு வங்கி இருக்கின்றது அப்படின்றதான் கண்டென்ட். நீங்க திமுக 18% ஓட்டு உள்ள ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சியை காட்டுங்க. நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 18% ஓட்டு இருக்கா? காங்கிரஸ் 18% ஓட்டு இருக்கா? மனிதநேய மக்கள் கட்சிக்கு 18 ஓட்டு இருக்கா? தமிழர் வாழ்மை கட்சி வேல்முருகன் ஓட்டு இருக்கா? முஸ்லீம் லீக் 18% ஓட்டு இருக்கா? 2 கம்யூனிஸ்ட் சேர்த்து 18% ஓட்டு வருமா? கம்யூனிஸ்டுக்கு 1.5% ஓட்டு மேல கிடையாதுங்க தமிழ்நாட்டில். அதுவும் திமுக பணம் கொடுத்து அவங்க ஜெயிக்க வைக்கிறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை.